ஹாய் கைஸ், பிக் பாஸ் சீசன் 7 தமிழுக்கான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக யாரை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாயா பூர்ணிமா இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். அது மட்டும் இல்லாமல் தினேஷ் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்டே இருக்காரா, விஷ்ணு அண்ட் நிக்சன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு மாயா அண்ட் பூர்ணிமா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்போ கான்வர்சேஷன் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாயா பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போக போகிறேன். ஸோ நீங்கள் இந்த கேம் நல்லபடியாக ஜெயிச்சுட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பூர்ணிமா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்க போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெளியே போக போகிறோம் அப்படின்ற மாதிரியும் இவங்க பூர்ணிமா மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மாயா அப்படின்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் வர சான்ஸுகள் கிடையாது, நான் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான வேலையும் நிறைய பேர் வெளியே செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் எனக்கு கிளியராக புரியுது. நீங்கள் ஜெயிச்சு அந்த 50 lakhs நீங்கள் வாங்கிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதாவது போன வாரம் டான்ஸுக்காக பர்ஃபார்ம் பண்ணுற பேரில் கொஞ்சம் பல்ப் வாங்கியிருப்பார் பூர்ணிமா விஷயத்தில். அந்த விஷயத்தில் டீம்மேட்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு போனதால் அதை சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிக்சன் ரொம்பவே இவர் டீஸ் பண்ணிட்டு இருக்காரு விஷ்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்குள்ள கொஞ்சம் சின்னதாக சலசலப்பு ஜாலியாக பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தாங்க நேற்று. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா மாயா இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் வெளியே போகிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பிக் பாஸ்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் வெளியே அனுப்ப போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஷ்ணுவும் மாயாவும் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி கலாய்ச்சிட்டே இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு தலையெல்லாம் தூக்கி போட்டு ஜாலியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. விஷ்ணுவுக்கு நேற்று இருந்த பயம் இன்றைக்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. எதனாலனா விஷ்ணு கண்டிப்பாக இந்த வாரம் நான் வெளியே போயிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார் போல இருக்குது. ஸோ அந்த ஒரு பயம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அவர் நாமினேஷன் ஆக கிடையாது, அதாவது எலிமினேட் ஆகி வெளியே போக கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே மனுஷன் ரிலாக்ஸ் ஆகிட்டார். இப்போ கொஞ்சம் நார்மலாக மறுபடியும் பழையபடி விஷ்ணு கலகலப்பாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் பூர்ணிமாக்கு இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் மிஸ் ஆன விஷயம் மணி லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் இதெல்லாமே தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ப்ரோமோவில் என்ன நடந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்குள்ளே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் பூர்ணிமா அண்ட் மாயா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் விசித்ரா மேம் வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் உள்ளே ஒன்றா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே வேலை நடக்காது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மாயா பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கேம் நாங்கள் இண்டிவிஜுவலாக விளையாடிட்டு இருக்கோம், நீங்கள் எங்களை எப்போ பார்த்தாலும் காரணம் சொல்லி நீங்கள் பெரிய விளையாடிட்டு இருக்காதிங்க. பூர்ணிமா அவங்களுடைய இண்டிவிஜுவல் கேம் விளையாடிட்டு இருக்காங்க, மாயா நான் தனியாக கேம் விளையாடிட்டு இருக்கேன், நீங்கள் சும்மா ஏதோ ஒரு காரணம் சொல்லணுன்றதுக்காக எங்களை ரிப்பீட்டடாக இந்த ஒரு விஷயத்தில் இழுத்துட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸும் இந்த ஒரு டிசிஷன் எடுக்கலான்றதுக்காக தான் இவங்க இந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் தாண்டி யாரெல்லாம் உள்ளே போக போகிறாங்கன்ற விஷயத்தும் மீறி இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான விஷயம் மறுபடியும் நாமினேஷன். ஸோ யாரெல்லாம் அடுத்த வாரத்துக்கு லிஸ்ட்டில் வர போகிறாங்கன்ற விஷயத்தும் முடிஞ்ச வரைக்கும் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்ற விஷயத்தை அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் தினேஷ் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்டே இருந்தார் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே. அவரை மறுபடியும் உள்ள அமைச்சாலும் கண்டிப்பாக ஃபேராக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் போன வாரம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருந்தார். ஸ்பெஷல் வாஷிங் ஆகட்டும், சமைக்கிறதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் க்ளீனிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில கண்டஸ்டன்ஸ் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே இருந்து, அதாவது அர்ச்சனா ஆகட்டும், இல்லையா விக்ரம் ஆகட்டும், இவங்க யாருமே பெருசாக வேலை செய்யவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வாரம் எகெயின் தினேஷ் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே போகுவாரான்ற விஷயம் பொறுத்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஷஃபில் பண்ண முடியுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதால இந்த ஒரு விஷயத்தை மாற்றத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நாமினேஷனில் யாரெல்லாம் உள்ளே போக போகிறாங்க, இன்னும் என்னென்ன நடக்க போகுது, பூர்ணிமா மாயாக்குள்ளே இன்னமும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்களா, அதாவது நான் வெளியே போகிறேன் இல்லை நீ வெளியே போகிற அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்ற விஷயத்தை அடுத்த ஒரு வீடியோவில் கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.